Hi dears, exercise 3.4 lama 15th sum sin of n plus 1 theta into sin of n minus 1 theta plus cos of n plus 1 theta into cos of n minus 1 theta equal to cos 2 theta where n belongs to z. n வந்து முழுக்கல்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ cos a plus bன்னு போட்டு theta பொதுவாக வச்சு நம்ம போட போகிறோம். sin a plus b sin a minus b இங்கன்னா இருக்குது இன்ட்டு இருக்குது. ஓகேம்மா, cos a plus b வைக்க போகிறோம். cos a minus b வச்சு போட போகிறோம். போடலாம். ஸோ சைனை பொறுத்த வரைக்கும் sin a plus sin bன்னு இருக்குன்னா சைன் பொறுத்த வரைக்கும் மாறும். sin a sin n இன்ட்டு ஸோ sin a plus b ஃபார்முலா சாமி. இந்த டீட்டா நான் உள்ள பெருக்கிட்டா ஃபஸ்ட் இல்லைனா sin n theta plus theta இன்ட்டு sin of n theta minus theta plus cos of n theta plus theta into cos of n theta minus theta equal to நான் இதை அப்புறமா நிரூபிக்கிறேன் சாமி. ஓகே, இது ஒரு ஃபார்முலா வழியாகவே நம்ம போகலாம். sin a plus b ஃபார்முலான்னு அதுப்பா sin அண்ணா மாறும். sin a இன்ட்டு cos b, இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் தான் வரும். இங்கே மாறிச்சுன்னா இங்கே குறி என்ன இருக்கோ அதான் வரும். cos a காஸ் போட்டுட்டு இது மாதிரி போகணும், அவ்வளோதான். இன்ட்டு sin b இன்ட்டு இது அப்படியே தான் வரப்போது. குறியை மட்டும் மாற்றிக்கலாமா, எனக்கு மைனஸ் இருக்குது. sin n theta இன்ட்டு cos theta மைனஸ் cos n theta இன்ட்டு sin theta. ஓகே, இப்போ இங்கே கீழே ப்ளஸ் போட்டுக்கிறேன் சாமி, எனக்கு இடம் பத்தலை. காசை பொறுத்த வரைக்கும் மாறாது. cos n theta இன்ட்டு cos theta இங்கே மாறாமல் வந்துச்சுன்னா குறி மாறணும். மைனஸ் sin n theta இன்ட்டு sin theta இன்ட்டு இங்கே பாருங்கள் சாமி, குறி மாறி இருக்கா. அப்போது இதை எடுத்து அப்படியே குறி மாற்றி போடணும். cos n theta இன்ட்டு cos theta ப்ளஸ் sin n theta இன்ட்டு sin theta. நல்லா பாரு சாமி, இது a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஏவும் ஏவும் ஒரே மாதிரி தான் இருக்குது, இதை மாதிரி இருக்கு. அப்போது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு போடலாமா. ஸோ இதில் ரெண்டு இதுவாக இருக்குது பார்த்துங்கப்பா. ஸோ sin ஸ்கொயர் n theta, n ஸ்கொயர் theta ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா தப்பு. sin ஸ்கொயர் n theta இன்ட்டு cos ஸ்கொயர் theta மைனஸ் ரெண்டாவது உறுப்பு இது தான் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. a ஸ்கொயர் மைனஸ் போகணும். cos ஸ்கொயர் n theta இன்ட்டு sin ஸ்கொயர் theta. ஓகே, போட்டுக்கலாம். cos ஃபஸ்ட்டு sin ஸ்கொயர், சாரி, sin ஸ்கொயர் n theta இன்ட்டு cos ஸ்கொயர் theta மைனஸ் cos ஸ்கொயர் n theta இன்ட்டு sin ஸ்கொயர் theta ப்ளஸ் இங்கே பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்குது. முதல் உறுப்பு ஒரே மாதிரி தான் இருக்குது, குறிகள் மட்டும் மாறி இருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது காசு, ரெண்டாவது இருக்கிறது சைனு. முதல்ல இது என்னன்னு இருக்கும், அப்புறம் டீட்டான்னு இருக்கும். ஸோ cos ஸ்கொயர் n theta இன்ட்டு cos ஸ்கொயர் theta மைனஸ் sin ஸ்கொயர் n theta இன்ட்டு sin ஸ்கொயர் theta. இப்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. நான்கு உறுப்புலையும் யார் பொதுவாக எடுத்துலாம் பார்த்தலாம். இந்த டேர்மில் பாருங்கள், இதை பாருங்கள், cos ஸ்கொயரை நான் வெளியே எடுத்துட்டா உங்கள் உள்ள என்ன இருக்கும், பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல். நான் வெளி பக்கமாக எடுக்கிறேன். sin ஸ்கொயர் n theta ப்ளஸ் cos ஸ்கொயர் n theta. இங்கே மைனஸ் நான் பொதுவாக வெளியே எடுத்துட்டேன். மைனஸ் இங்கே எடுத்துகிட்டு இங்கே sin ஸ்கொயரை இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் போட்டாலும் ஒன்று தான், அந்த பக்கம் போட்டாலும் ஒன்று தான். ஓகே சாமி, அப்போ உள்ள என்ன இருக்கும், மைனஸ் நான் வெளியே எடுத்தனால cos ஸ்கொயர் n theta ப்ளஸ், ஏன்னா மைனஸ் எடுத்துட்டேன், sin ஸ்கொயர் n theta. cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta மதிப்பு 1. sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta மதிப்பு 1 ஈக்குவல் டு இங்கே இருக்குது பாருங்கப்பா, cos ஸ்கொயர் theta மைனஸ் sin ஸ்கொயர் theta. ஓகே சாமி, அப்போது இது ஒரு பக்கம் ஓவர். ரெண்டாவது பக்கம் பாரு என்ன கொடுத்துக்கிறாங்க, cos 2 theta. ஆக்சுவலாக அந்த மூணாவது படத்தை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா cos 2 theta ஃபார்முலா cos ஸ்கொயர் theta மைனஸ் sin ஸ்கொயர் theta தான். சரி, இந்த cos theta ஃபார்முலா எப்படி இது வந்துச்சுன்னு போடலாம். cos 2 theta என்னது, cos 2 theta இது ஒன்றுன்னு வச்சுக்கிறேன்.
காஸ் 2 தீட்டா என்னது காஸ் ஆஃப் தீட்டா ப்ளஸ் தீட்டா, அதான் காஸ் 2 தீட்டா. இந்த ஏ ப்ளஸ் பின்னு வச்சிங்கன்னா காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி, ரெண்டும் ஒன்று தானே வருது, குறி வந்து மாறணும், மைனஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் பி. ஃபார்மான்றது வேறு எங்கேருந்து வரல, இதில் தான் வருது. ஸோ காசையும் பேருக்குன்னா தீட்டா ஒரே மாதிரி இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இதுவும் சொல்லுவாங்க இல்லை 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 2. நான் ஃபார்முலா தான் சாமி இதுதான் இதனுடைய மதிப்பு, இதுதான் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இதை போட்டுடலாம். ஆனால் இது எப்படி இது வந்துச்சு அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ காஸ் 2 தீட்டாவின் ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஃப்ரம் த equation 1 and 2, 1 equal to 2, hence proved. அதான் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, நிரூபிச்சாச்சு. ஓகேம்மா, தேங்க்யூ செல்லம்.